எதிர்கட்சிகளுக்கு லைவ் பண்றதுல பிரச்சனை இருக்குது. வழக்கமா ஆளுங்கட்சி தான் நேரலை வேண்டாம்னு சொல்லும், எதிர்கட்சி லைவ் வேண்டும்னு சொன்னோம். இங்க தலைகீழ் நடக்குது. அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டாத வார்த்தைகளை திமுக பேசும். திமுகவோட லட்சணம் இந்த நேரலையில நன்றாக மக்கள் மன்றத்தில் தோலுரிந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அவங்க வேணாம், மறைமுகமா வேணாம்னு சொல்றாங்க. நேரடியாக லைவ கட் பண்ணணும்னு கேட்கக்கூடிய துணிச்சல் திமுகவுக்கு இல்ல. நேரலையில ஒளிபரப்பக்கூடிய சில வார்த்தைகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. அது மக்கள் பாத்துறாங்க. சபை குறிப்பிலிருந்து நீக்கிறீங்க, பிரிண்ட்ல எடுத்துறாங்க. ஆனா சோஷியல் மீடியால வருதுன்றாங்க. அது ஒரு பிரச்சனை தான், மறுக்கல. ஆனா அதற்காக நேரலையை நிறுத்துன்னு கேட்பது முட்டாள்தனமானது. சபை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய வார்த்தைகளை பேசாமல் யோகியமா கண்ணியமா பேச வேண்டியது எதிர்கட்சிகளுடைய, ஆளுங்கட்சி எல்லாருடைய பொறுப்பு. அதை செய்ய முடியல. கண்டதை இவங்க பேசுவாங்க, இவங்க ஆத்திரத்தை தீர்த்துப்பாங்க, இவங்களோட எல்லா விதமான அழுக்குகளையும் அங்க போய் கழுவுவாங்க. கடந்த காலங்களில் சபாநாயகர் அதை உடனே நீக்குவாரு, தூக்கி வெளியில போடுவாரு, சந்தோஷமா வெளியில வருவாங்க. இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் திமுக தோலிருந்து நின்று கொண்டிருக்கிறது. அந்த பயத்துல தான் நேரலை வேணான்றாங்க. பார்லிமெண்ட்ல நேரலை பண்ணும்போது அசம்பிளில பண்றது என்ன கேடு வந்தது? ஒரே ஒரு பிரச்சனை, சபை குறிப்பில் இருந்து நீக்கின வார்த்தை போயிடுதுன்றாங்க. கரெக்ட், அது ஒரு சிக்கல். ஆனா அது பிரிண்ட்ல வராது, நேரடியா மக்கள் பாக்குறாங்க. சோஷியல் மீடியால யாராவது போட்டாங்கன்னா நடவடிக்கை பண்ணி சபாநாயகர் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், எல்லா இடத்துலயும் ஒருத்தன் கண்ணியமா நடந்துக்கணும். சபை குறிப்பில் இருந்து நீக்க முடியாத வார்த்தையை நீ பேசணும். அப்படி பேசலன்னு வச்சுக்கோங்க, இதுதான் நடக்கும். நீ எதுக்கு சும்மா நேரலையை போய் நோண்டின்னு இருக்க? கேட்டா இன்னொரு கதை அழகிறார் உதயநிதி. இன்னைக்கு முதல்ல நேரலையை திமுக தான் பண்ணிச்சு. இந்த கதெல்லாம் வேணாம், அதான் மக்கள் இன்னைக்கு உங்களை உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு நாங்க தான் முதல்ல பண்ணோம். ஆகவே எதிர்கட்சியின் முகமூடி கிழிந்து மக்கள் மன்றத்தில் தொங்குகிறது. திமுகவின் முகமூடி மக்கள் மன்றத்தில் கிழிந்து தொங்குகிறது. அதனாலதான் நேரடியா அதுல கூட ஒரு நேர்மை இல்ல திமுகவுக்கு. இல்ல லைவ் டெலிகாஸ்ட ஸ்டாப் பண்ணுங்கன்னு கேட்கிற தைரியம் திமுகவுக்கு இல்ல. தொடர்ந்து நேரலையில இந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வருது. வேற யாராவது கேட்கறாங்களா? ஆளுங்கட்சி கேட்கல, அண்ணா திமுக கேட்கல, சிபிஐ சிபிஎம் கேட்கல, ஐயுஎம்எல் கேட்கல, விசிக கேட்கல, ஒரு உறுப்பினர் தேமுதிக கேட்கல, பாமக, இவங்க மட்டும் ஏங்க கேட்கறாங்க? தொடர்ந்து ஏன் கேட்கற? உங்க முகமூடி கிழிஞ்சு தொங்குது, அதனால நீங்க கேட்கறீங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் அரசியல தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வருது. வயலும் வாழும் மாதிரி இருந்த சட்டமன்ற நிகழ்ச்சிகள் இன்னைக்கு எல்லாரும் நேரடியா பார்த்து அரசியல் விழிப்புணர்வு பெறுகிறார்கள். திமுகவோட முகமூடி கிழிஞ்சு தொங்குது, அதனால அவங்களால அதை தாங்க முடியல. இதை கேட்கறாங்க. ஒருபோதும் நேரலை நிறுத்தப்படக்கூடாது. வெளியில தூக்கி போடுவான், வாக் அவுட் நடக்கும். காரசாரமான விவாதத்தை கலைபரன் எப்படி சொல்லுவீங்க? கலைபரன் என்ன அர்த்தம்? அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. நான் என்ன சொல்றேன், அதை நேரலையில காட்டுங்க. அடிச்சாருன்னா அதோட நல்ல விஷயம் எதுவும் கிடையாது. ஆமா, அதான் நான் சொல்றேன். அது ஸ்டாலின் உதயநிதி கிட்ட இருக்க விசுவாசத்தை காமிச்சுக்கிறதுக்கு சில உறுப்பினர்கள் அப்படிலாம் நடந்துப்பாங்க. இப்ப இதே லைவ் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. லைவ்ல எல்லாருக்கும் தெரியுது யார் அடிக்க வந்தாங்க. இதெல்லாம் அற்பமான விஷயங்கள். விவாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆகவே நம்ம இப்ப பேசிக் கொண்டிருப்பது நேரலை வேணுமா வேணாமான்றதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு வாதம் நான் பார்க்கிறேன். நேரலை கண்டிப்பா வேணும், மக்கள் பார்க்கட்டும், மக்கள் முடிவு பண்ணணும். நம்ம நேச்சுரல் நல்ல விதமான ஒரு விவாதமா தான் போயிட்டு இருக்குது. ஆரோக்கியமான சபையாகத்தான் இது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. விவாதம் இது கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. சபையில என்ன விவாதம் நடக்குது, எந்த விஷயங்களை பத்தி பேசுறாங்க, முன்ன பின்ன தான் அது இருக்கும். ஒன்னொன்னுக்கும் நம்ம ரன்னிங் காமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்க முடியாது, அதை புரிஞ்சுக்கணும். ஆகவே அவங்க எப்படி சொன்னாங்க, இவங்க அப்படி சொன்னாங்க, அது பேசுறதே முதல்ல தவறு. மக்கள் முடிவு பண்ணட்டும். விவாதங்கள் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர், புது கவர்மெண்ட் வந்திருக்குது, பார்க்கலாம் அவங்க என்ன செய்யறாங்க.